I praise God for this wonderful evening that the Lord has given us. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல மாலை வேளைக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I pray that the few minutes we are going to spend today will be a blessing for us. நாம் செலவு பண்ண போற சில நிமிடங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். I want to speak about a topic I think which will be very relevant for all of us. நம்ம எல்லோருக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கு நான் தியானம் பண்ண போகிறோம். I want you to turn your Bibles with me to Proverbs chapter 23 and verse 7. நீதிமொழிகள் 23:7க்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். Proverbs chapter 23 and verse 7. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துடைய 7வது வசனம். For as he thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். I want to read it again. அதை திரும்பவும் நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். For as he thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Today I am going to speak to you about having right thoughts or right thinking. That is my message today. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சரியான சிந்தனைகளை செய்வது எப்படி. சரியான சிந்தனை உள்ளவர்களாய் இருப்பது எப்படி. Having right thoughts or right thinking. சரியான சிந்தனை உள்ளவர்களாக இருப்பது எப்படி. I think one of the things we as young people struggle is managing our thoughts. இளம் அலிபர்களாக இளம் பெண்களாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ஒன்று நம்முடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்திக் கொள்வது. How to handle our thoughts, that's our biggest challenge. நம்முடைய சிந்தனைகளை எப்படி கையாள்வது என்று சொல்வது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். For many people it is not easy, it is becoming extremely difficult day by day. பலருக்கு இது இலகுவாக இருக்கிறதில்லை, நாளுக்கு நாள் இதோடு கூட அவர்கள் போராடுகிறவர்களாக இருக்கிறார்கள். I want you to know that God also is very very particular in the way we maintain our thought life. நம்முடைய சிந்தனை வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்து தேவன் கவலை உள்ளவராக இருக்கிறார். In Psalm 139 verse 1 to 4, it's very interesting. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 131:9 1 முதல் 4 வசனங்களை கவனிப்பீர்களானால், He says, Lord, you searched me and you have known me. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். And then he says, you know when I sit and when I rise. அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். Then he goes on to say, you perceive my thoughts from far away. அதுக்கு பின்பாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கும்போது என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் என்று சொல்லுகிறார். And it goes to verse 4, it says, before a word is on my tongue, O Lord, you know it altogether. 4ஆம் வசனத்திலே என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். So God is watchful of our thoughts. நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். Come to Genesis chapter 6 and verse 5. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், There during the times of Noah, the Bible talks about how God was looking at the world. நோவாவினுடைய காலத்துக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்த உலகத்தை பார்த்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. Now read those verses. It says, then the Lord saw that the wickedness of man was great in the earth, and that every imagination of the thoughts of the heart was only evil continually. மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். Now tell me two things that God saw. இங்கே ஆண்டவராகிய தேவன் பார்த்த 2 காரியங்கள் என்ன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். First, what did he see? முதலாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? Look at that. அத பாருங்க. What did God see? வாசித்து பாருங்க, அந்த வசனம் வாசித்து பாருங்க. What did God see? God saw that the wickedness of man was great, or in other words, God saw the wickedness. அப்ப முதலாவது அந்த இடத்திலே நாம் பார்க்கிறது என்ன? மனிதனுடைய அக்கிரமத்தை தேவன் பார்த்தார். What's the second thing God saw? அதுக்கு பின்பாக இரண்டாவதாக தேவன் என்னை பார்த்தார்?
God saw man's thoughts. மனிதனுடைய இருதயத்துடைய நினைவுகளை தேவன் பார்த்தார். Now tell me, can we see these two things? இந்த ரெண்டையுமே நம்ம கண்களால பார்க்க முடியுமா? Can சொல்லுங்க. we? பார்க்கலாமா? Can man see these two things? மனிதன் இந்த ரெண்டு காரியத்தை அவனுடைய கண்களாலே பார்க்கக்கூடியவனா இருக்கிறானா? Can we? நம்மால பார்க்க முடியுங்களா? Huh? Very good. The first part, look at that. It says, the wickedness of man was great. முதலாவது சொல்லப்பட்ட அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்பதை பார்க்க முடியும். Yes, we can see that. அதை நம்மாலே பார்க்க முடியும். Every day you watch the news, you can understand how great the wickedness of man has become. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்திகளை பார்க்கும் பொழுது மனிதனுடைய அக்கிரமம் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது நம்மாலே பார்க்க முடிகிறது. But second part, ஆனால் இரண்டாவது பகுதியை பார்க்கிற the பொழுது intent of the thoughts of man, can we see that? மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை அங்கே நம்மாலே காண முடியுமா? Can we? நம்மால பார்க்க முடியுங்களா? No. இல்ல. I am watching you, you are watching me. நான் உங்களை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். I can see your appearance, I can see your activity, but I can never ever look into your thought life. உங்களுடைய வெளி தோற்றத்தை என்னால் பார்க்க முடியும், நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னால் பார்க்க முடியும். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னால் பார்க்கவே முடியாது. You can also in the same way watch me, my appearance and my activity, but you can never guess or imagine what I'm thinking right now. அதே போலத்தான் நீங்களும் என்னுடைய தோற்றத்தை பார்க்கலாம், நான் என்ன செய்து கொண்டிருக்கேன் என்பதை பார்க்கலாம், ஆனால் என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் அறிய முடியாது. But the Bible says God can see that. ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் அதை அறிகிறார். You see, we are all known by what we do. நாம் என்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை கொண்டு நம்மை அறிந்து கொள்ள முடியும். For example, உதாரணமா, who do you call a doctor? நீங்கள் யாரை ஒரு டாக்டர் என்று அழைப்பீர்கள்? Someone who treats the sick people, you call them doctor. யார் நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கிறார்களோ அவரை நீங்கள் டாக்டர் என்று அழைப்பீர்கள். If you find somebody preaching, what will you call them? ஒருவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவரை எப்படி அழைப்பீர்கள்? Preacher, pastor, evangelist, whatever. நீங்க பிரசங்கி என்று அழைப்பீர்கள், நற்செய்தியாளர் என்று அழைப்பீங்க, அல்லது போதகர் என்று அழைப்பீர்கள். If somebody is painting, what would you call him? ஒருவர் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார், அவரை எப்படி அழைப்பீங்க? Painter. அவரை பெயிண்டர் என்று அழைப்பீங்க. If somebody is working with the pipes, with the water lines, what will you call him? ஒருவர் அந்த பைப் எல்லாம் வச்சு, தண்ணி பைப் எல்லாம் வச்சு வேலை செய்யறார், அவருக்கு என்ன சொல்வீங்க? Plumber, of course. If somebody is working with electrical, stuff, what would you call him? இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் வச்சு வேலை செய்யறாரு மின்சாரத்துல, அவருக்கு என்ன பேசுவீங்க? Electrician. So we always define people by what they do. அப்ப நாம ஒவ்வொரு ஆட்களுக்கும் கொடுக்கிற பெயர் எப்படி இருக்கு? அவர்கள் செய்கிற தொழிலை வைத்து, செய்கையை வைத்து நாம் அந்த பெயர்களை கொடுக்கிறோம். That is how you identify somebody, by what they do. ஒருவரை அடையாளப்படுத்துகிற பொழுது அவர் என்ன செய்கையை செய்கிறார் என்பதை வைத்துக்கொண்டு நாம் அவரை அடையாளப்படுத்துகிறோம். But if you come to the verse that we read in Proverbs, ஆனால் நீதிமொழிகளிலே நாம் படித்த அந்த வசனத்துக்கு வருவீர்களானால், Proverbs 23:7, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்தை பார்க்கிற the பொழுது, Bible says, as a person is thinking in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். Did you get my point? நான் இப்ப சொல்ல வந்து புரிஞ்சிட்டீங்களா? We define people based on what they do. நாம் ஒருவரை எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? அவர்கள் என்ன செய்கையை செய்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களை அடையாளப்படுத்துகிறோம். But God defines or identifies people not based on what they do, but what they think. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ ஒருவரை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்று கேட்டால் அவருடைய செய்கையை கொண்டல்ல, அவருடைய இருதயத்தின் நினைவுகளை கொண்டு. The Lord said, what he is thinking, so is he. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். In other words, if you want to write the statement, you can write it down. நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை எழுதிக் கொள்ளலாம், நீங்கள் எழுதிக் கொள்ள விரும்பினால் எழுதிக் கொள்ளுங்கள். No one can live beyond or below their own thoughts. ஒருவர் தன்னுடைய எண்ணத்திற்கு மேலாகவும் எண்ணத்துக்கு கீழாகவும் வாழ முடியாது. Please write it down. தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். No one can live beyond or below their thoughts. ஒருவர் தன்னுடைய எண்ணத்திற்கு மேலாகவும் அல்லது எண்ணத்திற்கு கீழாகவும் வாழ முடியாது. Our life, our standard, our identity is all based
on how we think. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் எதை சிந்திக்கிறோம் என்ற அடிப்படையிலே தான் இருக்கிறது. There was a group of people who were highly respected during the time of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாட்களிலே மதிப்பு பெற்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். And they had long beards, they said long prayers, they had long gowns that they were wearing. அவர்கள் நீண்ட தாடி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போட்டிருந்த ஆடைகள் நீண்ட ஆடைகளாக இருந்தது. அவருடைய ஜெபங்களும் நீண்ட ஜெபங்களாக And they இருந்தது. were highly respected. அவர்கள் அந்த சமுதாயத்திலே மதிக்கப்பட்டவர்களாக They இருந்தார்கள். were called as Pharisees, Sadducees, scribes, and very respectable people. அவர்களுக்கு பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர் என்று பெயர்கள் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டார்கள். But they came and stood before Jesus. ஆனால் அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக நின்றார்கள். And amazingly, God did not give them the same respect. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவர்களுக்கு அப்படி ஒரு கனத்தை கொடுக்கவில்லை. Instead, he called them hypocrites. அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு மாயக்காரர்களே என்று சொன்னார். Why? ஏன்? What people saw, they defined people based on what they did. மனிதர்கள் அவர்களுக்கு பெயர்களை கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு அடையாளங்களை கொடுக்கும் பொழுது, அவர்கள் என்ன செய்கையை செய்கிறார்களோ அதை கொண்டு அதை கொடுத்தார்கள். But when God gave a name, he gave to them based on what they were in their secret life or in their inner life. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ அவர்களுக்கு பெயர்களை கொடுக்கிற பொழுது அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அல்லது அவருடைய சிந்தனையிலே அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டிருக்கிறார்கள் என்றதை கொண்டு அந்த பெயர்களை கொடுத்தார். I think if we don't have deliverance or victory in our thought life, we are going nowhere. நம்முடைய சிந்தனை வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறாவிட்டால் நாம் போய் சேர வேண்டிய இலக்குகளை ஒருபோதும் அடைய முடியாது. This is a thought that God began to put in my heart and made me contemplate and continually process continually. And the Lord began to deal with my heart and help me to formulate a certain teaching, I think, which will be very relevant to our young people today. ஆண்டவராகிய தேவன் இந்த எண்ணத்தை என்னுடைய இருதயத்திலே போட்டு மீண்டும் மீண்டும் அதை சிந்திக்க செய்து இதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி என்னை ஏவினார். There are 4 words I want to bring up today. நான் இதிலிருந்து 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். And after this sermon, I would be very happy if you, as you leave home, ponder about these 4 words and ask yourself if my thought life aligns with these scriptural truths. நீங்கள் இந்த காரியத்தை நான் சொல்லி முடித்ததற்கு பின்பதாக வீட்டுக்கு போகிற வேளையிலே இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து இந்த 4 காரியங்களின் அடிப்படையிலே உங்களுடைய சிந்தனை வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். When I talk about right thinking, the first one I want you to write down is appropriate thinking. நீங்கள் சரியான சிந்தனை என்று வருகிற பொழுது முதலாவது நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், மிகச் சரியான சிந்தனை. Appropriate, நேர்த்தியான எண்ணங்கள். Appropriate thinking. நேர்த்தியான சிந்தனை என்று எழுதிக் கொள்ளுங்கள் முதலாவது. Come with me to Psalm 119 verse 113. நீங்கள் 119ஆம் சங்கீதத்துடைய 113ஆம் வசனத்தை கவனியுங்கள். Psalm 119 verse 113. 119ஆம் சங்கீதத்துடைய 113வது வசனம். I hate vain thoughts, but your law I love. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்திலே பிரியப்படுகிறேன். I hate vain thoughts. வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். Ponder about this for a while. இதை முதலாவது நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே சிந்தித்து பாருங்கள். We are all thinking, but the question is, are we thinking thoughts that are appropriate for our lives, or are we constantly contemplating on thoughts that have no relevance or consequence for the betterment of our lives? நாம் சிந்திக்கிற சிந்தனை நேர்மையான சரியான சிந்தனையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்குகிறதா, அல்லது நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை சிந்தித்து நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணடித்துக் கொள்கிறோமா? பிரயோஜனம் இல்லாத எண்ணங்கள்ல நம்ம எனர்ஜியை செலவு பண்றோமா அப்படின்றது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. Am I
dwelling upon thoughts that are an investment for my life, or am I giving my life open for any random thought to dwell in my heart? நான் சிந்திக்கிற சிந்தனையானது என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறதா, அல்லது எல்லா காரியங்களையும் வீணாகவே நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேனா? Jeremiah chapter 4 and verse 14. நீங்கள் எரேமியா 4ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், here the Lord says, இங்கே ஆண்டவராகிய தேவன் சொன்னார், O Jerusalem, wash your heart from wickedness. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, that you may be saved. How long shall your vain thoughts lodge within you? எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும்? How long will these vain, purposeless, useless thoughts lodge within you? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அக்கிரமத்தின் சிந்தனை உனக்குள்ளே தங்க போகிறது என்ற கேள்வியை தேவன் கேட்டார். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத எண்ணங்களை எவ்வளவு நாள் உள்ள வச்சிருக்க போற அப்படின்னு ஆண்டவர் எருசலேமை பத்தி கேட்டார். First Corinthians chapter 3 verse 20 again. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Very interesting. And again the Lord knows the thoughts of the wise, that they are vain. ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. It really makes us think a lot. Sometimes we think we are very wise, but God says, you who you are thinking that your thoughts are very, very smart, God says they are all just useless thoughts. நாம் பலவேளையிலே நம்மை ஞானி என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மேலான சிந்தனைகள் என்று நினைக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சிந்தனைகள் யாவும் வீணானதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய தாட் லைஃப்ல எத்தனை தாட்ஸ் பர்பஸ்ஃபுல்லா, யூஸ்ஃபுல்லா, நமக்கு ஏதாவது ஒரு கான்சிக்வன்ஸ் நல்ல விதத்துல கொடுக்கிற மாதிரி தாட்ஸுக்கு எவ்வளவு அதிகமா நம்ம நேரம் கொடுக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. அல்லது நம்முடைய தாட்ஸ் டோட்டலா வெயின் தாட்ஸா மாறிடுச்சா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத தாட்ஸா நம்முடைய தாட்ஸ் இருக்கா, அல்லது பிரயோஜனமான தாட்ஸா இருக்கா? You see, thoughts cannot survive on its own. You have to feed your thoughts in order for it to survive. Thoughts cannot survive on its own. ஒரு எண்ணம் தானாக வராது. அந்த எண்ணத்தை வளர்த்தெடுக்க வேண்டுமானால் அதற்கு நீங்கள் தீனி போட்டுக்கொண்டே இருக்கணும். The more information you feed, the more oxygen you give for that thought. நீங்கள் எவ்வளவு தூரம் அதற்கு தகவல்களை கொடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அது சுவாசிக்கத்தக்கதாக நீங்கள் அதற்கு பலம் கொடுக்கிறீர்கள். The more you stop certain information, that thought will naturally die. நீங்கள் அந்த எண்ணத்திற்கு அதிக தகவல்களை கொடுக்காமல் நிறுத்துகிற வேளையிலே அந்த எண்ணம் தானாகவே செத்து போகும். It will suffocate, it will die. அது அப்படியே தனக்குள்ளேயே வேதனைப்பட்டு செத்து போகும். மூச்சு அடைச்சு செத்து போய்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாட்ஸ் அது மாதிரி தான். நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை ரொம்ப கொடுத்துட்டே இருக்கிறோமோ அந்த தாட் வளர்ந்துட்டே இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, என்ன இன்ஃபர்மேஷன் நான் என் தாட் லைஃப்ல ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அந்த தாட் வேஸ்டட் தாட்ஸ், வெயின் தாட்ஸ், பர்பஸ்லெஸ் தாட்ஸ், யூஸ்லெஸ் தாட்ஸா அந்த தாட்ஸ் வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கேன்? Today we have multiple sources of information which we can actually feed our hearts today 24/7 in a single day. எல்லா இடத்திலும் இருந்து இந்த தகவலை பெறுவதற்கு 24 மணி நேரமும் எந்த தகவல் வேணாலும் பெறக்கூடிய அளவுக்கான வசதிகள் நமக்கு இருக்கு. Look at your mobile phone. It is a wealth of information. நீங்க உங்களுடைய கையில உள்ள கையடக்க தொலைபேசியில பாத்தீங்கன்னா அது ஏராளமான தகவல்களை கொண்டிருக்கிறது. But how much are you using that information to feed what is necessary? நீங்கள் உங்களுடைய தேவைக்கு அதிலிருந்து எவ்வளவு தூரமான தகவல்களை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? தேவையானது எத்தனை பேரு அந்த தகவல்ல உள்ள போறீங்க, அல்லது பிரயோஜனமே இல்லாத எண்ணங்களை எனக்குள்ளே வளர்த்து கொள்ளுவதற்கு நான் என் மனசுல எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றோம். How many thoughts are really purposeful thoughts? இதிலே பிரயோஜனமான எண்ணங்கள் எத்தனை?
That is why, it's a beautiful passage. Philippians chapter 4 and verse 8. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, Brothers, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue, if there is any praiseworthy things, meditate on these things. கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Why does he give this big list? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பட்டியலை அவர் அங்கே தருகிறார்? Because there is a whole lot of things which can be useful to you, but on the other side there are so many things you can be thinking the entire day, but it will be just like vanity and there's no purpose and use out of those thoughts. உங்களுக்கு தேவையான பல காரியங்கள் அங்கே இருக்கலாம். அதே வேளையில உங்களுக்கு தேவையற்ற ஒரு பிரயோஜனம் இல்லாம மாயையான பல காரியங்கள் இன்னொரு பக்கத்திலும் இருக்கிறது. My dear brothers and sisters, as we are traveling through life, what kind of thoughts are we loaded with? What kind of thoughts are we carrying night and day? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணம் பண்ணுகிற வேளையிலே எப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ளே கிரகித்துக் கொள்கிறோம், எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். This can look very silly, but it's an observation I had this morning as I was driving my car. இது உங்களுக்கு சொல்றதுல தமாஷா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு காலையில நான் காரை ஓட்டிட்டு இருக்கும்போது நான் கவனிச்ச ஒரு காரியம். How many of you know Tata Magic vehicle? டாடா மேஜிக்னு அந்த கார் இருக்கு பாருங்க. கார் இல்ல, அது ஒரு சின்ன ட்ரக் மாதிரி, அது மினி ட்ரக். யூ கால் இட் குட்டியானன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. யூ நோ தட் தேர்ஸ் a funny name for that. குட்டியானன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்மால் ட்ரக். டாடா ஏஸ் இஸ் இட்? டாடா மேஜிக், டாடா மேஜிக்னு சொல்லுவாங்க அத, குட்டியான. This morning as I was driving the whole day to many places, I began to be drawn to these குட்டி யானைஸ். இன்னைக்கு கார் அங்கங்கெல்லாம் ஓட்டிட்டு வரும் பொழுது இந்த குட்டி யானைகளை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். And I was watching one குட்டி யானை. It was running, it was being driven, and on that there's like loads and loads of vegetables being carried. அங்க ஒரு குட்டி யானையில பார்த்தா காய்கறிகளை ஏராளமா ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. And my wild crazy mind is looking at it and wondering, how many people will eat this? How many people will survive through these vegetables? To how many people these vegetables will give life and strength? என்னுடைய மனைவி அதை பார்த்துட்டு, இது எத்தனை பேருக்கு பிரயோஜனப்படும், எத்தனை பேர் இதை சாப்பிட போறாங்க, எத்தனை பேருக்கு இது சக்தியை கொடுக்க போகுதுன்னு யோசிச்சாங்க. And then as I was driving, I saw one more குட்டி யானை. நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு குட்டி யானையை பார்த்தேன். And that குட்டி யானை was filled with river sand. அது பார்த்தா கடல் அந்த ஆத்து மணல் ஏத்திட்டு போறான். And another குட்டி யானை behind it was carrying bricks. அடுத்த குட்டி யானை எனக்கு பின்னாடி செங்கல்ல ஏத்திட்டு வரான். And I was like looking at it and thinking to myself, I don't know which beautiful house is getting built with these bricks and with this sand. நான் அப்ப யோசிச்சேன், இந்த மணலையும் கல்லையும் வச்சு எவ்வளவு அழகான வீட்டை யாரு கட்டறாங்களோ தெரியலையே. I'm not making it up. It's an interesting observation today. அப்ப இதை பார்த்து இப்படிப்பட்ட சிந்தனை எனக்குள்ளே ஓடுகிறது. சும்மா கற்பனையில சொல்ல, உண்மையா நடந்தது சொல்ல. And then I saw one more குட்டி யானை. அதுக்கு அப்புறம் இன்னொரு குட்டி யானையை பார்க்கிறேன். You know, in this குட்டி யானை, do you know what is there? It is actually broken pieces of some building which we call rubbish, and it is filled to the brim. அங்க பார்த்தனா ஒரு கட்டடத்துல உடைச்சு போட்ட ரபிஷை ஏத்திக்கிட்டு அவன் போயிட்டு இருக்கான். And that rubbish, you can salvage it, but you will find nothing useful. அந்த உடைச்சு போட்ட அந்த ரபிஷ்ல தேடி பார்த்தானே நல்லதா ஒண்ணும் கிடைக்காது. You cannot build anything, you cannot sell anything, nothing. அதை வச்சுட்டு ஒண்ணும் கட்ட முடியாது, அதை விற்கவும் முடியாது. But that குட்டி யானை is struggling to move because it's overloaded. ஆனா அந்த குட்டி யானைக்குள்ள அவ்வளவு ரபிஷை ஏத்துறனால அது போக முடியாம திணறுது. And almost the back tires, the back loaded part of it is almost sinking, it is just going down. It is struggling to move. அதுல போட்டிருந்த அந்த பாரத்தினால அந்த பின்பகுதி கீழே அமிழ்ந்து போய் இருக்குது. If only it had, a mouth, it will really cry and weep.
Don't torment me like this. அது உண்மையா அதுக்கு வாய் இருந்தா ஐயா என்ன போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்தான்னு அழுதே இருக்கும். And I saw one more kutiyana also today. அதே வேளை இன்னொரு குட்டியானையும் பார்த்தேன். You know what it is? அங்க என்ன இருந்தது தெரியுமா? I saw this 7 o'clock in the morning. காலையில 7 மணிக்கு இந்த குட்டியானையை பார்த்தேன். You could have imagined by now. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப என்ன பார்த்தேன்னு. That kutiyana stops before every house by 6 to 7:30 a.m. காலையில 6ல இருந்து 7:30 வரைக்கும் அந்த குட்டியான ஒவ்வொரு வீடா போய் நிக்குது. And it is collecting all the waste, garbage, dirty, stinking stuff from every house and keep on running. ஒவ்வொரு வீட்ல அவங்க போட்ட குப்பைகளை சேகரிச்சு அதுல வச்சிட்டு அது போயிட்டு இருக்கு. All these 4 are kutiyana. இந்த 4மே குட்டியானைகள் தான். All these 4 drink a lot of diesel. இந்த 4க்குமே டீசல் குடிக்கும். All these 4 have a driver inside. இந்த 4க்குமே டிரைவர்கள் இருக்காங்க. All these 4 are traveling. இந்த 4மே பயணப்பட்டு கொண்டே இருக்கு. But one kutiyana is carrying stuff that is very useful, very constructive, life-giving, you know. It is being, people wait for it so that the products from it can be bought and purchased with money. ஆனா அதிலே சிலது ஒன்றுக்காக மட்டும் ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்ப வரும், இதுல இருக்க பொருளை நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம்னு காத்துட்டு இருக்காங்க. It builds houses. அதை கொண்டு வீட்டை கட்ட முடியும்னு காத்துட்டு இருக்காங்க. It constructs new properties. நாங்க புது புது வீடுகளை கட்டலாம்னு அவங்க பாக்குறாங்க. On the other hand, another kutiyana is coming. அடுத்தது இன்னொரு குட்டியான வருது. There's so much of load on it. அதுல நிறைய பாரம் ஏற்பட்டிருக்கு, ஏற்றி வச்சிருக்கு. But no use. ஆனா அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. All of it is broken. ஏன்னா அங்க இருந்தெல்லாம் உடைஞ்சு போன காரியங்கள். It is only used to fill something. அது ஏதோ ஒரு காரியத்தை பள்ளத்தை நிரப்பத்தான் பயன்படும். But you cannot constructively use it for anything. அதை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை உங்களாலே செய்ய முடியாது. And there's another kutiyana. When you come by it, you don't want to stop there because it is fully stinking. இன்னொரு குட்டியான இருக்கு, அதை நீங்க நிறுத்தவே வேணாம், ஏன்னா அவ்வளவு நாத்தமா இருக்கும். பக்கத்துல யாரும் போகவே மாட்டாங்க. இங்க கூட 4 வகையான குட்டியான இருக்கு. நீங்க என்ன குட்டியானன்னு யோசித்து பாருங்க. All of us are created in the image of God. நாம் எல்லாரும் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். All of us have the same engine, same potential. நம்ம எல்லோருக்குமே தேவனாகிய கர்த்தர் ஒரே விதமான தகுதியின் திறமைகளை வைத்திருக்கிறார். All of us have the beauty and the greatness that God has deposited in our hearts. தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். All of us are traveling through life. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பாதையிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். But what are we carrying up here? ஆனால் மேலே நம்முடைய மூளையிலே எதை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? Is it appropriate? அது சரியானதானா, நேர்த்தியானதானா? Is it admirable? அதை பார்க்கும்போது நன்றாய் இருக்கு என்று சொல்லத்தக்க அளவிலே இருக்கிற ஒரு காரியம் தானா? Is it appreciable? அதை பார்த்து பாராட்டத்தக்க ஒரு காரியமாக அது இருக்கிறதா? Is it purposeful? அது உண்மையாகவே பிரயோஜனத்துக்குரியதா இருக்கிறதா? Appropriate thinking. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். Appropriate thinking. நேர்த்தியான சிந்தனை இருக்க வேண்டும். Lord, help me to look into my heart. What am I dumping into my career? What am I dumping into my space? What am I dumping into my mind? ஆண்டவரே, தயவு செய்து என்னை நோக்கி பாரும். எந்த காரியத்தை என் வாழ்க்கைக்குள்ள குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். யோசித்து பாருப்பா. இன்ஸ்டாகிராம்ல என்னப்பா நீ குப்பை வாரிக்கிட்டு இருக்க? குப்பையா? அதுல ஏதாவது பிரயோஜனமா? அங்கிள் 4 hours பார்த்தேன் அங்கிள். இன்ஸ்டாகிராம பேஜா திருப்பி 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 கரண்டி போட்டு வர்ற மாதிரி வாரிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் முடிச்ச பிறகு வண்டி ஃபுல்லா நகரவே முடியாத அளவு லோடு ஏத்திட்டேன். அவ்வளவும் என்னன்னு கேட்டா குப்பை தான். அவ்வளவு சில பேருக்கு சொல்லுவாங்க, யாரோ உடச்சு போட்டதை நான் உட்காந்து ஏத்திட்டு நானும் லோட்ல போயிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். எனக்கு தேவையே இல்லாத ஸ்டோரி எல்லாம், யாரோ உடச்சு போட்ட ஸ்டோரி எல்லாம் நான் ஏத்திட்டு இருக்கேன். நான் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அங்கிள்.
இதை ஏத்திட்டு கடைசியில என் மூளையை நாறி போச்சு. என்னால ஒழுங்கா திங்க் பண்ண கூட முடியல. அப்ராப்ரியேட்டா இல்ல, அது அட்மைரபிளா இல்ல, புகழ்ச்சிக்குரியதாக பிரகாசிக்க கூடியதா இல்ல. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் am I loading up? நான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்களை உள்ள கொண்டு வரேன்? I hate vain thoughts. வீண் சிந்தனையை நான் வெறுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, என்ன சிந்தையை வெறுக்கிறேன்? வீண் சிந்தனையை நான் வெறுக்கிறேன். vain thoughts. பிரயோஜனமே இல்ல, பிரயோஜனமே இல்ல. It's time to pray and say, Lord, fill my heart with appropriate, praiseworthy, admirable thoughts. நீங்க ஆண்டவராகிய தேவனை பார்த்து, ஆண்டவரே நேர்த்தியான, மற்றவர்கள் புகழத்தக்கதான அருமையான சிந்தனைகளை எனக்கு தாரும்னு கேளுங்க. Number 2, இரண்டாவது, write it down. எழுதிக் கொள்ளுங்க. In order for us to have the right thinking, there's a second variety of thoughts that we need to fill our hearts and ask the Lord to fill it, which is நாம் bold thinking. சரியான சிந்தனைகளை நாம் கொண்டிருக்க, நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டிய இரண்டாவது சிந்தனை தைரியமான சிந்தனை. Bold thinking. தைரியமான சிந்தனை. Hebrews chapter 13 verse 5 to 6. எபிரேயர் 13 அதிகாரத்திலே 5 to 6. 5 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்க போறோம். It says, let your conversation be without covetousness and be content with such things that you have, for God has said, I will never leave you or forsake you, so that we may boldly say, the Lord is my helper, I will not fear, what shall man do to me? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. I want to read the verse 6 again. நான் மீண்டும் 6வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். So we may boldly say, the Lord is my helper, I will not fear, what shall man do to me? அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. What are we saying in our minds? நம்முடைய இருதயத்திலே நாம் எதை குறித்து பேசிக் கொள்கிறோம்? What are we repeating in our hearts? நம்முடைய இருதயத்திலே திரும்ப திரும்ப நாம் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? What are our thoughts filled with? நம்முடைய எண்ணங்கள் எதனாலே நிரம்பி இருக்கிறது? Are we filled with thoughts of fear, or are we filled with thoughts of boldness and courage? நாம் பயத்தின் எண்ணங்களாலே நிரம்பி இருக்கிறோமா, அல்லது தைரியத்தின் எண்ணங்களாலே நிரம்பி இருக்கிறோமா? This is a time to contemplate, think about the thoughts that has taken birth in our hearts. என்னுடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட சிந்தனைகள் பிறக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டிய தருணம் இதுவாய் இருக்கிறது. What kind of thoughts have occupied, overcome our mind? என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிற, என்னுடைய இருதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனைகள்? Here we read, what can man do to me? I will not be afraid. இங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, மனிதன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்பட போவது இல்லை என்று சொல்லுகிறான். I will not give to fear. நான் பயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். There are so many young people who have actually opened space in their hearts for fear and trembling, anxiety about so many things. பல வாலிபர்கள், இளம் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகளுக்குள்ளே பயத்தின் சிந்தனையை உள்ளே கொண்டு வருகிறார்கள், கவலையின் சிந்தனைகளை உள்ளே கொண்டு வருகிறார்கள். And there is one interesting reason this verse gives us as a background for this fear. இந்த பயத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லுவதற்கு இந்த வசனத்தை ஒரு பின்புலமாக நாம் பார்க்க முடியும். Come with me to verse 5. நீங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்க. It says, let your conversation or let your life be without covetousness. அங்கே பண ஆசை இல்லாதவர்களாய் நடவுங்கள் என்று சொல்கிறார். And then it goes on to say, be content with what you have. தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்கிறார். And then it goes on to say in verse 6, so we can boldly say, God is my helper, I will not be afraid, what will man do to me?
6ஆம் வசனத்திலே, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Hope you understood the background now. இப்பொழுது உங்களுக்கு இதனுடைய பின்னணி புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். One of the reasons for some of our fears is this, about things we have or things we do not have. நமக்கு பயத்திற்கான காரணங்களிலே 2 காரணம். ஒன்னு நமக்கு இருக்கிறத குறித்து பயம், இன்னொன்னு நமக்கு இல்லாதத குறித்து பயம். There are some things that we are going through that we are so scared of, and there are some things we don't have and we are so scared of. சில காரியங்களை பார்க்கும்போது நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள போய்க்கிறீங்களோ அதனால பயம். இன்னொரு காரியம் உங்களுக்கு இல்லாத பிரச்சனையை குறித்து பயம். For example, if you have a job, you are so scared when you will get promoted. நீங்க ஒரு வேலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்படா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், when will I get a hike, நீங்க எப்ப உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். Okay, it is like you are a student, you are always scared how much marks you will score. நீங்க ஒரு படிக்கிற மாணவனா இருந்தா நான் எவ்வளவு மார்க்ஸ் வாங்குவேங்கற பயம் இருக்கும். And then there's another group, இன்னொரு கூட்டம் இருக்கு, they don't have a job yet, அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, and they are so scared and afraid, what am I going to do, நான் என்ன செய்ய போறேன், எனக்கு வேலை கிடைக்குமாங்கற பயம் அவங்களுக்கு. what is going to be my future, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போறதுங்கற கவலை அவங்களுக்கு. what about my career, எனக்கு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்க போகுதாங்கற கவலை அவங்களுக்கு. what is the future of my life, என்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது. constant fear gripping our hearts. நம்முடைய இருதயத்தை இந்த பயமானது தொடர்ந்து பிடித்துக்கொண்டே இருக்கிறது. And there are people who have experienced panic attack, anxiety attacks because of the state they are in today. இன்றைக்கு அவங்க இருக்கிற நிலைமை நிமித்தமாக கவலைகளால் வருகிற பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க, பயத்துல என்ன செய்யறோனே தெரியாம கை காலெல்லாம் நடுங்கிறது. எத்தனை பேர் பேனிக் அட்டாக்ல வண்டி ஓட்ட முடியாது, மூச்சு விட முடியாது தெரியுமா, அப்படியே உறைஞ்சு போயிடுவாங்க. யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒரு பயம். ஏன்னா என்ன ஃபீலிங்னு சொன்னா, எனக்கு இருக்க வேண்டியது ஏதோ உனக்கு இல்ல போல இருக்கு, ஐ டோன்ட் ஹேவ் இட், எனக்கு அது இல்லையோ என்கிற பயம் அவங்களை பிடிச்சிக்குது. ஐ டோன்ட் ஹேவ் இனஃப், எனக்கு போதுமான அளவு இல்லைங்கிற பயம் வருகிறது. ஒன்றும் இல்லை, there are many children who have so much of fear if the society will discard them because they don't have an iPhone in their hand. அவங்க கையில ஐபோன் இல்லாதனால நம்மோடு பழகுறவர்கள் நம்மை தள்ளி விடுவான்னு பயத்தோட இருக்கிற பலர் இருக்கிறாங்க. And therefore, you know what young people have actually moved into? இப்ப அதனால இளம் பிள்ளைகள் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? They don't actually buy the original iPhone. You got the duplicate iPhone, the clone iPhone, which is very cheap but look alike iPhone, and they brandish it for everybody to see so they can get out of that fear that they will be cast away. இப்ப போலியான ஒரு ஐபோனை வாங்குறாங்க. அந்த ஐபோனை பார்த்தா ஒரிஜினல் ஐபோன் மாதிரியே இருக்கும். அதை வாங்கிட்டு எங்கிட்டே ஐபோன் இருக்குன்னு காட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா? அது இருந்தாதான் எனக்கு கான்ஃபிடன்ஸே வருது. But Apostle Paul, the writer of Hebrews, most probably, he says, why are you afraid? Why are you afraid? Don't be afraid. ஆனால் எபிரேய நிருபத்தை எழுதினவர் சொல்கிறார், ஏப்பா பயப்படுறீங்க? இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Be without covetousness and live with contentment. நீங்க பண ஆசையுள்ளவங்களா இருந்து இல்லாதவங்களா இருந்து இருக்கிறது போதும்னு எண்ணுங்க, அது போதும். தமிழ்ல பண ஆசைன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல கவச்சஸ்னஸ் போட்டிருக்கு. கவச்சஸ்னா இச்சை. உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை ஆசையும் படாத, உனக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தி இல்லாமலும் இருக்காத. சொல்லுங்க, 2 காரியம் என்னது? Don't be covetous. முதலாவது இச்சையோடு இருக்காதே. Number 2, don't lose contentment. உனக்கு இருக்கிறதுல திருப்தியாயிரு. எழுதுங்க அத ரெண்டையுமே. இச்சையோடு இருக்காதே. Don't give in to covetousness. நீ இச்சைக்கு இடம் கொடுக்காதே. Number 2, don't lose contentment. இரண்டாவது, உனக்கு இருக்கிறது போதும் என்று இரு. Don't lose contentment. நீ உனக்கு இருக்கிறது போதும் என்ற எண்ணத்தை விட்டு விடாத. திருப்தியை இழந்து போகாத. திருப்தியை இழந்து போகாத. And then he goes on to say, அதுக்கு பின்பாக சொல்லுகிறார்,
Never forget, God has told you, I will never leave you, nor will I forsake you. ஆண்டவராகிய தேவன் சொன்ன காரியத்தை மறந்துடாதப்பா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Did you get that context? இப்ப அந்த பின்னணியை புரிந்து கொண்டீங்களா? The context is this. அந்த பின்னணி இதுதான். You are worried about things other people are having. You are worried about things you are not having. And he says, in the midst of this, take a moment to realize whether you have what other people are having, or whether you are not having some things you are desiring, you got the greatest treasure in the world, which is God himself. He is with you. அவர் சொல்ல வருகிறது என்னன்னு கேட்டால், தெளிவாக சொல்லுகிறார், உன்னிடத்தில் இல்லாமல் மற்ற இடத்துல இருக்கிறத கண்டு பிரச்சனைப்படாது. உன்னிடத்துல இருக்குது என்றது அதைக்காகவும் பயப்படாது. உன்னிடத்துல இல்லாத குறித்து கவலைப்படாத. காரணம், உன்னோடு இருக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். Hallelujah. He is the greatest treasure of your life. உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷம் உண்டானால் அது தேவனாகிய கர்த்தரே. And he says, அதனாலே சொன்னார், if God is your helper, தேவனாகிய கர்த்தர் உனக்கு சகாயராய் இருப்பாரே ஆனால், you can boldly say, what can man do to me? நீ தைரியம் கொண்டு சொல்லலாம், மனிதன் எனக்கு என்ன செய்வான். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், can man discard me? இந்த மனிதன் என்னை வேண்டாம் என்று தள்ளிவிட முடியுமா? No. இல்ல. Even if he discards me, God will take me up. அப்படியே அவன் என்னை தள்ளிவிட்டாலும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். Hallelujah. Hallelujah. Look at David. தாவீதை பாருங்க. His whole family discarded him. அவனுடைய முழு குடும்பமே அவனை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தது. But God chose him. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொண்டார். Not one single member in his family can take credit for his exaltation in life. இந்த தாவீதுடைய உயர்வுக்கு நான் தான் காரணம் என்று அவனுடைய குடும்பத்துடைய நபர்களில் ஒருவருமே மார்தட்டி கொள்ள முடியாது. No, not even the king can take credit and say, I chose this boy and sent him to fight Goliath. No. அந்த ராஜாவா இருக்கிறவன் கூட நான் தான் இவனை தெரிவு செய்து கோலியாத்தோடு யுத்தத்துக்கு அனுப்பினேன் என்று சொல்லவே முடியாது. அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல யாரும் உன்னை அப்ரிஷியேட் பண்ணவும் வேணாம், யாரும் உன்னை அகாமடேட் பண்ணவும் வேணாம், யாரும் உன்னை எக்ஸால்ட் பண்ண வேணாம். கர்த்தர் ஒருத்தரா நின்று உன்னை தூக்க முடியும். ஆமென். Just one God along with you, he is sufficient for you. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரே, அது உனக்கு போதும். And therefore he is saying, whenever you think of yourself, don't measure yourself based on how people are looking at you. He said, be bold because God is with you. மனிதர்கள் உன்னை குறித்து என்ன சிந்தனை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று உன்னுடைய அளவீடுகளை செய்யாமல் ஒரு காரியத்திலே அளவிடு, தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. What can man do to me? மனிதன் உனக்கு என்னப்பா செய்ய முடியும்? ஒரு முறை இந்த கேள்வி சும்மா வாய் திறந்து சொல்லுங்களேன். What can man do to me? மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி பக்கத்துல காலத்தையும் பார்த்து சொல்லுங்களேன். What can you do to me? மனிதன் எனக்கு என்ன செய்யலாம்? இல்ல, நீ எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? சொல்லுங்க, சும்மா கேட்டு பாருங்களேன். நீ எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? எனக்கு சோறு போட முடியுமா? Can you feed me? எனக்கு சோறு போடுவியா? Can you clothe me? எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பியா? Can you treat me? நீ எனக்கு கொண்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பியா? எனக்கு வந்து நீ வந்து என் சிக் ஆயிட்டா நீ ஹெல்த் கொடுக்க போற? நீ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, கவனிங்க. உன் ஃப்ரெண்டு உன்னை அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கலாம், அதனால என்ன நடந்துற போகுது? என்ன நடந்துற போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை வந்து ஒரு குரூப் வந்து அகாமடேட் பண்ணாம போயிடுச்சு, அதனால என்ன நடந்துற போகுது? உன்னை ஒரு குரூப் ஒதுக்கிட்டாங்க, அதனால என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? நான் உலகத்துல இந்த 2-3 பேர் தான் இருக்காங்களா உயிர் கொடுக்குறதுக்கு? சொல்லுங்க. நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த 3 பேர் தான் வச்சிருக்காரு ஆண்டவர், இல்லையே? ஆண்டவர் சொல்ற, நீ மனுஷனை பார்த்து நீ ஏன் பயப்படுற? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அவரை பத்தி நினைக்காம இந்த மனுஷனை பார்த்து பயந்துட்டு இருக்கேப்பா. அவனுக்காகவே பயந்து எல்லாம் செய்ய. You're so scared of man and of the terror of man, you keep constantly changing your goalposts. You're doing stuff that is not even necessary. நீ மனிதர்களுக்காக பயந்து நீ வைக்க வேண்டிய இலக்குகளை அப்பப்போ மாத்திட்டு தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாய்.
நான் சொல்றது விளங்குதாப்பா உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கோம் தெரியுமா? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என் கிளாஸ் என்ன நினைக்குது, என் காலேஜ் பசங்க என்ன நினைக்கிறானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறானுங்க, அவங்க என்ன நினைச்சா உனக்கு என்ன? It has no consequence in your life. அது உன்னுடைய வாழ்க்கையில எந்த காலத்துல எந்த மாற்றத்தை உண்டாக்க போறது இல்ல. God says be bold. நீ அதனால தைரியம் கொண்டிரு. You don't have to have what they are having. அவர்களிடத்துல இருக்கிறது உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். இல்ல, அவர்கள்ட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்ல. What you don't have doesn't have to bother you. உனக்கு என்ன இல்லையோ அதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம். No. வேண்டாம். David was not at all bothered of what he never had. தாவீது தன்னிடத்தில் இல்லாததை குறித்து அவன் ஒருபோதும் கவலைப்படவே இல்லை. See, King Saul, when he was on the way to meet Goliath, he offered, take my sword, take my shield, take my helmet, take everything I'm having. இங்கே தாவீதை கோலியாத்தை பார்க்க அனுப்புகிற பொழுது அந்த சவுல் ராஜா சொல்கிறார், என்னுடைய யுத்த ஆயுதங்களை தரித்துக்கொள், என்னுடைய மார்க்கவசத்தை தரித்துக்கொள், என்னுடைய கேடகத்தை எடுத்துக்கொள், என்னுடைய வாளை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். David says, I don't need that. அவன் சொல்ல, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, I don't need it. எனக்கு இதெல்லாம் வேணாம். Because I go in the name of the Lord of hosts. அவன் சொன்னான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் போகிறேன். He is enough for me. அவர் எனக்கு போதும். You know what? When he went and stood before Goliath, Goliath actually made fun of him. அவன் கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்ற பொழுது இந்த கோலியாத் அவனை கேலி செய்தான். Because he had funny weapons in his hands, like a shepherd's stick. You know, he had this sling, stones in his hand, a small scrip. What are you coming to chase a dog? அப்பொழுது அவன் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த மேய்ப்பனுக்கான ஒரு தடியும் அவனுடைய அடப்பை பையிலே கல்லும் கவனம் தான் இருக்கு. அதனாலதான் கோலியாத்தை கேட்கிறேன், என்ன நாயத்துரத்தை வந்தியான்னு கேட்டான். In spite of this, you know, mockery, David never gave in to fear. இந்த கோலியாத் அவனை கேலி செய்த பொழுதும் தாவீது பயத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. பயப்படவே இல்லை. நீ என்ன சிரிச்சுனா சிரிச்சுக்கோ, கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கோ, கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது அதனால சிரிச்சுக்கோ, கொஞ்ச நேரத்துல மண்டை உடைய போகுது சிரிச்சுக்கோ, கொஞ்ச நேரத்துல உன் உயிரை கத்துற என் கையில கொடுக்க போறாரு சிரிச்சுக்கோ, இதான் லாஸ்ட் லாஃபா இருக்கட்டும் சிரிச்சுக்கோ, நல்லா சிரிச்சுக்கோ. பயப்படவே இல்லைங்க அவன். He never was scared. அந்த இடத்துல அவன் பயமாக இருக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். He has never faced a war in his life, leave alone watching how a war will happen. பிரியமானே, இவன் இதற்கு முன்பாக யுத்தத்திற்கு போனவன் அல்ல என்பதோடு கூட ஒரு யுத்தத்தை இதுவரையில கண்ணால பார்த்தது கூட கிடையாது. The Bible says he was not trembling. The Bible says he ran in front of the giant. வேதம் சொல்லுகிறது அவன் பயப்பட்டதாக வேதம் சொல்லல, அவன் அந்த ராட்சசனுக்கு முன்னாக ஓடி போனான் என்று இருக்கு. அவனை he ran towards a giant. அந்த ராட்சசனை நோக்கி ஓடி போறான். யாரு? யுத்தத்தையே பார்க்கல, யுத்தம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, யுத்தத்துக்காக எந்த வெப்பன்ஸுமே கையில இல்ல, ஆனா ஓடுறானா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அங்க சுத்தி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எல்லாம் சிரிச்சிருப்பான், என்னடா அவன் பண்றான் காமெடி. அது வேற அவன் சொல்றான், I will cut you into pieces and feed you to the birds. அவன் சொல்றான், உன்னை துண்டு துண்டாக வெட்டி பறவைகளுக்கு இரையாக்குவேன். All the soldiers would have thought this is going to happen. அங்கே இருந்த அந்த போர் சேவர்களா என்ன நினைச்சுப்பாங்க, இதுதான் நடக்க போகுது. ஆனா டேவிட பாத்தீங்களா, he never stopped. ஆனால் அங்கே அவன் நின்றதாக நம்ம பார்க்கல. He never shuddered. அவன் இந்த இடத்துல நடுங்கினவனா பார்க்கல. He was not scared. அவன் பயந்தவனாக பார்க்கல. He was not overcome with low self esteem. அவன் இந்த இடத்துல உள்ள காரியங்களினால தன்னுடைய நிலையை மறந்தவனாகவும் இல்ல. தாழ்வு மனப்பான்மைக்கு இடமே கொடுக்கல. எனக்கு இல்லாததை பற்றி நான் கவலைப்படல, எனக்கு இருக்கிற தேவனை பார்க்கிறேன், அது எனக்கு போதும். He was so bold. அவன் மிகவும் தைரியம் கொண்டவனாய் நின்றான். The Bible says when he returned from the camp, he was carrying Goliath's head in his hand. அவன் திரும்பி வரும் பொழுது வெட்டப்பட்ட கோலியாத்துடைய தலையை பிடித்துக் கொண்டு வந்தான் என்று வேதம் எழுதுகிறது. Hallelujah. Hallelujah. The Holy Spirit is speaking to you today. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறார். Fill your hearts with thoughts of boldness. உங்களுடைய இருதயத்தை தைரியத்துடைய எண்ணத்தினால நிரப்புங்க. The Holy Spirit is speaking to somebody today. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். You are standing before a majority that is mightier than you.
in show of strength. உனக்கு முன்பாக திரளான கூட்டம் இருக்கிறது, அவர்கள் உன்னை காட்டிலும் பலம் பொருந்தியவர்களாய் இருக்கிறார்கள். They are looking very formidable. அவர்கள் உன்னிடத்தை பார்க்கும் பொழுது பயங்கரமான எதிரிகளாக So காட்சியளிக்கிறார்கள். tall. அவருடைய காரியங்களை பார்க்கும்போது பெரிதாக இருக்கிறது. And they're so well endowed. அவர்கள் எல்லா திறமையும் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. And you look like so pathetic before them. அவங்களுக்கு முன்பாக நீ ஒரு நடுங்கின ஆளா நிக்கிற. ஒண்ணுமே இல்லாத கேவலமான ஒரு ஆள் மாதிரி நிக்கிற. You are pathetic. அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நீ ஒன்றுமற்றவனாக நிக்கிற. But God says, ஆண்டவராகிய தேவன் சொல்றார், greater is he who is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Hallelujah. 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 Don't be afraid. பயப்படாத. Give up the thoughts of fear and fill it with boldness. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தின் எண்ணங்களை வெளியே எடுத்துட்டு அதை தைரியத்தின் எண்ணங்களால நிரப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Today ask the Lord, Lord, help me to be courageous and bold in my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல நான் தைரியம் உள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யும்னு ஜெபம் பண்ணு. I think there are some varieties of boldness and courage we all need. நம்ம எல்லாருக்குமே சில தைரியங்கள் அவசியமா இருக்கு. First, முதலாவது, we have to be bold with what we have. நம்மிடத்துல இருக்கிறத வச்சு தைரியமா இருக்கணும். Write it down. எழுதிக்கொள்ளுங்க. I have to be bold with what I have. என்னிடத்தில் இருக்கிறதை கொண்டு நான் தைரியமா இருக்க வேண்டும். I have to be bold in spite of what others are having. மற்றவரிடத்தில் என்ன இருந்தாலும் கூட நான் தைரியமா இருக்க வேண்டும். I have to be bold in spite of what others are having. மற்றவர்கள் என்ன வைத்திருந்தாலும் நான் தைரியமா இருக்க வேண்டும். I have to be bold in the face of my enemy. என்னுடைய எதிரிக்கு முன்பாக நான் தைரியமா இருக்க வேண்டும். I have to be bold in the face of my challenges. In the face of my challenges. என்னுடைய சவால்களுக்கு முன்பாக நான் தைரியமா இருக்க வேண்டும். I have to be bold in the midst of crisis. என்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக நான் தைரியம் கொண்டவனாய் இருக்க வேண்டும். I can be bold because God is my helper. தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறதுனாலே நான் தைரியம் கொண்டவனாய் நிற்க முடியும். Hallelujah. 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 That's why the psalmist said, some may trust in chariots, some may trust in horses, but we will trust in the name of the Lord. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, சிலர் குதிரைகள் மீது சிலர் ரதங்கள் மீது நம்பிக்கை வைப்பாங்க, எங்களுடைய நம்பிக்கையோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் மாத்திரமே. Hallelujah. Hallelujah. நீங்க ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஏன்பா பயப்படுற? ஏன் பயப்படுற? எக்ஸாம்ஸை பார்த்தெல்லாம் பயப்படாது, ஸ்டடீஸ் பார்த்து பயப்படாது. உனக்கு இருக்கிற பலத்துல போ, உனக்கு இருக்கிற பலத்துல போ, தைரியமா இரு, தைரியமா இரு. உன்னை போஷிக்கிறவர் கர்த்தர், உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், உன்னை பராமரிக்கிறவர் கர்த்தர். உன்னை கை விட்டுருவாரா? ஏன் பயந்து சாகுற? சும்மா இப்படியே பயந்துட்டு ராத்திரி எல்லாம் இதையாவது சில பேர் அப்படியே இதாக உளறிட்டே இருக்கு. எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே, என்ன பண்ண போறனோ தெரியலையே, பயமா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த எண்ணங்களின் மிகுதினால் சொப்பனம் பிறக்குன்ற மாதிரி ராத்திரி பேய் படமாவே கண்ணுக்குது. அதுவும் நம்மளை கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ மலையிலேருந்து விழுற மாதிரி இருக்கும். போச்சுடாப்பா, கனவுலையும் அதே தான் வருது. அப்போ அது நடக்க போகுது போல இருக்கு. தலைகளா கட்டி தொங்க விட்டாங்க என்ன, அந்த மாதிரி பார்த்தேன் கனவு. பயப்படாதுப்பா. என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? மனுஷன் உனக்கு என்ன செய்வான்னு நினைக்கிறேன்? ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீ சிலர் அன்ஃப்ரெண்ட் பண்றது ரொம்ப பயப்படுற. ஏன் பயப்படுற? ஹோலி ஸ்பிரிட் உங்கள்கிட்ட பேசுறாரு, வேணாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடச்சிருன்னா பயமா இருக்க, என்ன நினைப்பாங்களோ தெரியலையே. ஏன் உனக்கு டெய்லி அவன் தான் சாப்பாடு போடுறானா? அவன் தான் உன்னை ஆதரிச்சுக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு உனக்கு ட்ரெஸ் கொடுத்து உனக்கு வாடகை கட்டி உனக்கு மெடிக்கல் பில்ஸ்லாம் கட்டிக்கிட்டு அப்படின்னா பராமரிப்பியா இருக்க? இல்லையே. நோ, they have no power over you. Why are you afraid? எதுக்கு பயப்படுறீங்க? Why are you afraid? எதுக்காக பயப்பட வேண்டும்? சில ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே சில பேர் நடுக்கிறான், ஐயோ நம்மளை பற்றி என்ன நினைக்க போறானோ, ஏன் அவன் என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன, என்ன நினைச்சா நம்மளுக்கு என்னன்னு கேட்குறேன். என்ன பண்ணிட முடியும் அவன்? சில பேர் ஒரு பைபிளை வந்து தூக்கிட்டு வரக்கு பயந்துட்டு பாக்கெட்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வர்றான், என் ஃப்ரெண்டு பார்த்துட்டானா அவ்வளோதான், கேவலமாக போயிடும். ஏன்? உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு நோபல் பரிசு கொடுக்க போறானா? அவனே எவ்வளோ கேவலப்பட்டு ரோட ரோடா சுற்றிட்டு இருக்கான், நீ அவனை பார்த்து ஏன் பயப்படுற? ஆமாங்க,
நீயாவது ஒழுங்கா சர்ச்சுக்கு போற, அவன் எங்க போறான்னு அவனுக்கே தெரியல. ஆமா, அவன் ரோடா சுத்திட்டு இருக்கான். அவனை பார்த்து நீ ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுறன்னு கேக்குறேன். சில பேர், என் ஃப்ரெண்டு தம் அடிக்கலன்னா ஒரு மாதிரி எனக்கு தப்பா நினைப்பான். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நன்மையா வாழ்றதுக்கு, நீதியா வாழ்றதுக்கு நீ ஏன்பா பயப்படுற? அவன் தான் பயப்படணும். இப்படி தம் அடிச்சுட்டு இருக்கோமே, என்னைக்கு உயிர் போக போதுன்னு அவன் தான் பயப்படணும். நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? You do not be afraid. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You do not be afraid. Why are you afraid? நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? எந்த மனுஷனை பார்த்து எதுக்கு நீ பயப்படுற? அவனை உனக்கு உயிர் கொடுத்தான், அவளை உனக்கு உயிர் கொடுத்தா, கர்த்தர் உனக்கு உயிர் கொடுத்தாரு. சொல்லுது புரியுதாப்பா? என் தாயின் வயிற்றிலிருந்து நான் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தினவர் அவர் தான். அவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு போடலாம், பி போல்ட் பி ஸ்ட்ராங் ஃபார் த லார்ட் யுவர் காட் இஸ் வித் யூ. ஐ am not afraid because I am walking in victory. For the Lord my God is with me. தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்க. நான் ஏன் பயப்படணும்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. உன்னை பார்த்து என்னைக்குமே பட மாட்டேன் நானு. உன்னை பத்தி ஏன் நான் பயப்படணும்? சில பேர் பாரு, யாரோ ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு பக்கத்துல உட்காந்தா போதும் நம்மளுக்கு ஐயோ பெரிய ஆளா இருப்பான். என்ன குவீன் எலிசபெத்தா வந்து உட்காந்துருக்கு பக்கத்துல? எதுக்கு பயப்படுற? ஏன் உனக்கு அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் வருது? வரக்கூடாது. Why are you afraid? நீ எதற்காக பயப்படுகிறாய்? சில பேர் கொஞ்சம் அழகானவங்க பக்கத்துல வந்தா போதும், நமக்கு என்னமோ ஃபுல்லா டவுன் ஆயிட்ட மாதிரி. அவ்வளவுதான், நம்ம மார்க்கெட்டே போயிடுச்சு போல, இது நம்ம ஃபியூச்சரே உடைக்கிறதுக்கு ஒன்று வந்துருக்குது. அவ்வளவுதான், நமக்கு இருக்கிற அட்டென்ஷன்லாம் நம்மளை விட்டு யாராவது பிடிக்கிட்டு போயிட போறாங்க. ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? Don't be afraid. நம்மளை விட கொஞ்சம் டேலண்டடான ஆள் பக்கத்தில் கொண்டா போதும், நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங், ஒரு மாதிரி வேற ஏதாவது சர்ச்சுக்கு போயிருக்கலாம், நானும் வேற சர்ச்சுக்கு போயிருக்கலாம், அதுவாது எங்கேயாவது போயிருக்கலாம். என்கிட்ட வந்து உட்காந்துருக்கு. இவ்வளோ நாள் நான் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னை ஒஸ்டா காட்டுற மாதிரி ஒன்று பக்கத்தில் உட்காந்துருக்கு. You're so scared, we thought we have lost everything. நாம் எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டோமோ என்ற பய உணர்வு நமக்குள்ளே வருது. Why are you afraid of man? எதற்காக மனுஷனை பார்த்து பயப்படுற? Why are you afraid? நீ எதற்காக பயப்பட வேண்டும்? God is your helper. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சகாயராய் இருக்கிறாரே. He takes care of you. அவர் உன்னை குறித்த காரியங்களை பார்த்துக் கொள்வார். He is feeding you. He is feeding you. அவர் உனக்கு வேண்டியதை போஷிக்கிறார். He is clothing you. அவர் உனக்கு வேண்டிய ஆடைகளை தருகிறார். He is taking care of your health. அவர் நம்முடைய சரீரத்துடைய சுகத்தை பார்த்துக் கொள்கிறார். He is your provider. அவர்தான் உனக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்கிற தேவன். He loves you with all his heart. அவர் தம்முடைய முழு இருதயத்தோடு உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். He has a perfect plan for your life. அவர் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறார். Why are you scared? அப்படின்னு நீ ஏன் பயப்படுற? Don't be anxious. நீ எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதே. Don't give place for your thought to be filled with fear. உன்னுடைய எண்ணங்களுக்குள்ளே பயத்தின் எண்ணங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடாதே. Don't be afraid. பயப்படாதீங்க. There is a song in நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல ஒரு கோரஸ் இருக்கும். God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore I will not fear, though the earth be removed and the mountains be cast into the sea. இல்லையா? அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? Can we sing that song? God is my refuge and God is my strength. என்ன ஸ்கேல் பாரு? C G கொடுங்க. Do you know this song? இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீ போய் தேடி யூடியூப்ல போய் தேடி பார்த்து எடுங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் தேடி எடுங்க. God is my refuge and God is my strength, a very present help in trouble. God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore I will not fear, though the earth be removed and all the mountains be carried into the midst of the sea.
பாட்டு பாடலாமா? ஏன் அப்படி பயந்து போய் மிரண்டு போய் உட்காந்துருக்கீங்க? என்னமோ சூப்பர் சிங்கர் ஏர்டெல்ல போய் நிக்க வச்ச மாதிரி எல்லாம் அப்படி நடி. நம்ம வாய்ஸை ஏதாவது பிக்கப் ஆயிருமோ? நல்ல சந்தோஷமா என்ன பண்ணணும், தைரியமா பாடணும். பாடலாமா? சேர்ந்து பாடலாம். God is my refuge and God is my strength, a very present help in trouble. God is my refuge and God is my strength. Trouble, therefore I will not fear, though the earth be removed and all the mountains be carried into the midst of the sea. பாட்டு கத்துக்கிட்டீங்களா இல்லையா? கத்துக்கிட்டீங்களா? சரி, நல்ல சந்தோஷமா தைரியமா கை தட்டி பாடலாமா? ஒரு முறை பாடுவோம் சேர்ந்து. கொஞ்சம் பயம் எல்லாம் மட்டும் ஓடியே போயிடணும். இந்த பக்தவசல் ஏரியாலே இருக்கக்கூடாது, என்ன இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. தைரியமா பாடணும். பாடலாம். God is my refuge and God is my strength, a very present help in trouble. God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore I will not fear, though the earth be removed and all the mountains be carried into the midst of the sea. நீங்க பாடுங்க போமா. God is my refuge. God is my refuge. Trouble. God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore I will not fear, though the earth be removed and all the mountains be carried into the midst of the sea. Hallelujah. நல்ல ஒரு ஹalleluya சொல்லுங்க. Be bold. பாடலாமா? Be strong, for the Lord thy God is with thee. பாடுங்க கரங்களை தட்டி. Be bold, be strong, for the Lord thy God is with thee. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord thy God is with thee. இன்னொரு முறை பாட போறோம். பட் எப்படி பாட போறோம்னா போல்டா இருக்கிற மாதிரி பாடணும். நீங்க என்னமோ பக்கத்து கால நீ போல்டா இரு, என்ன எனக்கு தான் பயமா இருக்கு அப்படின்னு பாடுற மாதிரி இருக்கு சில பேர். நீ போல்டா, பி போல்ட், யூ நோ ஐ அம் வெரி ஸ்கேர்ட் அப்படி இல்லை. நமக்கே சொல்ற மாதிரி சொல்லணும். பி போல்ட் சொல்லுங்க சத்தமா. பி போல்ட். பி why am I bold, why am I strong? சொல்லுங்க. For the Lord your God is with you. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அதனால பயப்படாது. சேர்த்து பாடலாமா? Be bold, be strong. One more time, come on. Be bold, be strong, for the Lord thy God is with thee. Come on. Be bold, be strong, for the Lord thy God is with thee. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord thy God is with thee. சரி, இன்னொரு முறை பாட போறோம். பாடும்போது கொஞ்சம் சிரிச்ச முதல்ல பாடணும். என்ன அப்படியே மிரண்டு போய் பாடுற மாதிரி பாடல. ஏன்னா என்னமோ டெத் ரோ கொண்டு போன மாதிரி கடைசியா அப்படி பாடுற மாதிரி பாடாது. Sing it in the face of terror and say, I am not afraid. I am not afraid of anything. என்னோட ஸ்டேட்டை பத்தி நான் கவலைப்படவே. நான் என்ன நிலையில இருந்தாலும் நான் பயப்படல. ஏன்னா நான் என்ன நிலையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். I am content. I am satisfied where I am. நான் என்ன வேர் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி தோற்றம் அளிக்கிறேன். I am not afraid. I don't have any problem with who I am, what I am, what I have, what I don't have. I am not afraid. நான் பயப்படவே இல்லை. என்னப்பா எக்ஸாம் எழுத போறவங்க பார்த்து சொல்றேன், நீ எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும் பயப்படாத. Your future is not in that piece of paper. தெரியுமா? அந்த piece of paper உன் ஃபியூச்சர் இல்லை. படி, ஆனா அது மேல நம்பிக்கை வச்சிடாத. உன் தேவன் அந்த பேப்பரை விட உன்னை உயர்த்த வல்லவர். உன் ஃபியூச்சர் அவர்கிட்ட இருக்கு. அதனால நீ ஏன் அதை பார்த்து பயந்துட்டு இருக்க? என்ன
ஒரு 4 பக்கம் மனப்பாடம் பண்ண முடியலன்னு ஏன் நடுங்குற? முடிஞ்சா செய்ய போற, முடியலன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். படிச்சு பார்த்தாங்க, ஏற மாட்டேன், என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். எப்படியும் வரப்போற மார்க் தான் வரப்போகுது. பயந்தாலும் தான் வரப்போகுது. பயப்படாட்டியும் நீ நடுங்கிறன்னு சொல்லிட்டு உனக்கு 10 மார்க் கூப்பிட்டு வச்சு கொடுக்குவாங்களா? என்ன ஏன் இப்ப பயப்படுற? என்ன வந்தா என்ன பாத்துக்கலாம், வா ஒரு கை பாத்துருவோம். என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போகுது? என்ன பண்ணிடுவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன். எதுக்கு பயப்பட? எதுக்கு நான் பயப்படணும்? என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. என் ஃபியூச்சர் அவர் கையில இருக்கு. அவர் என்ன நடத்த மாட்டாரா? நிச்சயமா நடத்துவார். அவர் ஆமீன் சொல்லுங்க. சேர்ந்து பாடலாம். Be bold, be strong, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. Come on everyone. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. For the Lord thy God is with thee. Come on, one more time. Be bold, be strong, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory. For the Lord thy God is with thee. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா சொல்லலாமே. ஹalleluya. யாராவது உங்களை பார்த்து ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்களா? உன் முகத்தை போய் முதல்ல பாரு. ஏன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன உருவாக்குனது யாரு? கர்த்தர். உனக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க அதிகாரம் கொடுக்கல. நீ என்ன ஆபீசரா? எனக்கு நீ அழகு சர்டிபிகேட் கொடுக்க? நீ என்ன பத்தி சொல்றது? அதெல்லாம் நான் பார்த்து நான் பயந்துடவே மாட்டேன். யாருன்னா என்ன சொல்லிட்டு போகணும். யாராவது உன்னை பார்த்து ரொம்ப மக்குன்றாங்களா? பரவாயில்ல. தென்னால என்ன? மக்கா இருந்தா சாப்பிடுவேன், மக்கா இருந்தாலும் ஓடுவேன், மக்கா இருந்தா விளையாடுவேன், என்ன வேணா செய்வேன். நான் ஏன் பயப்படணும்? Your certificate doesn't define me. Your comment doesn't define me. It is God who made me. He created me in His image. தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மற்றவர்கள் என்னை குறித்து என்ன கருத்து சொன்னாலும் அது எனக்கு முக்கியம் அல்ல. No, I am bold. நான் தைரியமா I am இருக்கேன். courageous in the face of trouble. நான் இந்த பிரச்சனையின் மத்தியிலே தைரியம் உள்ளவனாய் நிற்கிறேன். I am courageous when I stand before the giant. நான் ராட்சசனுக்கு முன்பாக நிற்கிற வேளையிலும் தைரியம் உள்ளவனாய் I நிற்கிறேன். am never afraid. நான் ஒருபோதும் பயப்பட போகிறதில்லை. Hallelujah. ஹalleluya. First என்ன thinking இருக்கணும்? முதலாவது என்ன சொன்னார்? Appropriate thinking. முதலாவது நேர்த்தியான சிந்தனை. Never forget that kutiyana, okay? What kind of kutiyana am I? நீங்க எப்படிப்பட்ட குட்டியானங்கிறத மறந்துடாதீங்க. Am I a corporate kutiyana or corporation kutiyana? அது யோசிக்கணும். என்ன? விலை உயர்ந்த பொருட்களை ஏத்திட்டு போற ஒரு கார்ப்பரேட் குட்டியான மாதிரி நான் இருக்கேனா? குப்பை வண்டி மாதிரி கார்பரேஷன் குட்டியான மாதிரி இருக்கானா? நான் யாரா இருக்கேன்? என்ன மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன்? எதை என் மனசுக்குள்ள ஓட விட்டுட்டு இருக்கேன்? Think about it. Number 2, what is that thinking? இரண்டாவது என்ன? சத்தமா சொல்லுங்க. Bold thinking. தைரியமான சிந்தனை. There's a third one. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். Write it down. Calm thinking. அமைதியான சிந்தனை. Calm thinking. அமைதியான சிந்தனை. Psalm 42:5. சங்கீதம் 42:5. Psalm 42:5. சங்கீதம் 42:5. Why are you cast down, O my soul? Why are you disquieted within me? Hope in God. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. I like that word. Why are you disquieted within me? Why are you not staying quiet? Why are you not staying calm? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? ஏன் உன்னால அமைதியா இருக்க முடியல? ஏன் உன்னால அமெரிக்கா இருக்க முடியல? செட்டில் டவுனா ஏன் இருக்க மாட்டேங்க? ஏன் why are you always troubled within you? ஏன் எப்பொழுதும் பதட்டப்பட்டவன் போலவே இருக்கிறீங்க? Like some people have these thoughts that are like constant frothing. நீங்க பிள்ளரை பாத்தீங்கன்னா இல்ல சில பேர் இந்த நுர தள்ளுற மாதிரி. They can never stay calm. அவங்க ஒருபோதும் அமைதலா இருக்கவே மாட்டாங்க.
There are some people who are like this constant, consistent waves that crash on the shore. தொடர்ந்து வந்து அடிக்கிற அலைய போலவே இருப்பாங்க. A small thing can trigger them into, thoughts that can terrify them, destabilize them, and totally take the peace out of their hearts. ஒரு சின்ன காரியம் நடந்தா அதை வைத்து அவர்கள் எண்ணுகிற எண்ணங்களாலே தங்களுடைய வாழ்க்கையை சிதறடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படியே ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியாது. அவங்களை அப்படியே டெரரைஸ் பண்ணி, டீஸ்டெபிளைஸ் பண்ணி, அவங்கள நிலை குலைய வச்சிரும். அப்படியே அந்த மாதிரி தாட்ஸ்ல வந்து எங்கெங்கயோ போயிடுவாங்க. கற்பனையில எங்கெங்கயோ போயிடுவாங்க. For some people, their thoughts are so terrifying, they can never be calm. They always imagine some tragedy is going to happen to them. தங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ பாரதூரமான சம்பவம் நடக்கிறத போலவே எப்ப பாரு கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க. It's like always they are looking forward to the accident that is going to happen. தங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விபத்து நடக்கிறத போலவே நினைச்சிட்டு இருப்பாங்க. Somebody is going to harm them. அவர்களை யாரோ ஒருவர் வந்து தாக்க போறதா நினைப்பாங்க. Somebody is going to find fault with them. தங்களை யாரோ ஒருவர் குற்றப்படுத்த போறார் என்று நினைப்பார்கள். Something very untoward, something very bad is going to happen to them. தங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு மோசமான காரியம் நடக்க போறதாக கற்பனை பண்ணுவார்கள். I don't know if you have told this story before. இந்த கதையை கேட்டிருக்கீங்களா தெரியல. It seems in America there was this husband and wife who lived. அமெரிக்காவில் ஒரு ஹஸ்பண்ட் அத கணவன் மனைவி வாழ்றாங்க. And that wife had one problem. அந்த மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. You know what is that? அது என்ன பிரச்சனை தெரியுமா? Every night around midnight she'll wake up. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும்போது நடு இரவுல எழும்பிடுவாங்க. And she'll wake up her husband. அவங்க எழுப்பி கணவனை போட்டு எழுப்புவாங்க. Darling, I think there is a thief in our house. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்த மாதிரி நினைக்கிறோம் பாருங்கன்பா. I think there is a thief. You go and see. இங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்திருக்காப்பா போய் பாருங்கன்றா. This poor fellow will get out of the bed, switch on all the lights. No thief. இவ எழும்பி எல்லா லைட்டையும் போட்டு பார்த்தா அங்க ஒரு திருடனும் இல்ல. Do you know how long it went? இது எத்தனை நாள் நடந்து தெரியுமா? 20 years. 20 வருஷம் இது நடக்குது. Every night, midnight, 1 a.m., 2 a.m., suddenly she will wake him up. I think there's a thief. 20 வருஷமா நைட்டு சாமத்திலையும் 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த கணவனை எழுப்பி திருட வந்திருக்கான் போய் பாருங்கம்பா. One night, again she woke him up. ஒரு இரவுல இப்படி அவனை எழுப்பினான். And he went to the hallway, switched on the light. அவர் போய் அந்த ஹால்ல இருக்க லைட்டை போட்டாரு. And there was a thief, real thief, standing in the hall. அந்த அப்ப பார்க்கும்போது ஹால்ல உண்மையாவே ஒரு திருடன் நிக்கிறான். This man never expected this. இவர் வந்து அதை ஒரு நாள் எதிர்பார்க்கல. The thief was also startled because this man switched on the light and he was staring before him. அவனை பார்த்துட்டு இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவனுக்கு முன்னாடி போய் நின்னுட்டான். இல்ல, இந்த திருடன் லைட் எல்லாம் போட்டுனா அவன் மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கான். You know what this man said? இப்போ இந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? Can you please wait for 2 minutes? 2 நிமிஷம் பொறுத்துக்குப்பா அப்படியே நில்லு. He told the thief, wait for 2 minutes. 2 நிமிஷம் அங்கே நில்லு. I will bring my wife. She is waiting for you for the past 20 years. 20 வருஷமா உன்னை பார்க்கணும்னு என் மனைவி காத்திருக்கிறாங்கப்பா, கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி 5 வருஷமா 10 வருஷமா நடந்துக்கிற போல பயந்து மிரண்டு, அது ஃபுல்லா ஸ்கிரீன் பிளே, டயலாகு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு டோட்டல் அது ஒரு மூவியை எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துல என்ன நடக்க போகுதுன்றத ஃபுல்லா ரீப்ளே பண்ணியே ரெடியா இருக்காங்க திருடன் வரட்டோன்னு. And you are not able to be calm in your heart. உன்னுடைய இருதயத்தை அமைதிப்படுத்த உன்னால முடியல. Here the psalmist says, why are you so disquieted? அதனால தான் இந்த சங்கீதக்காரன் கேட்கிறான், ஏப்பா உனக்குள்ள தேங்கிட்டு கிடக்குற? Why are you not calm? நீ ஏன் அமைதிப்பட Why மாட்டேங்கிற? are you constantly bothered with thoughts that are so terrifying, that are so disturbing? உன்னை தொல்லைப்படுத்துகிற, தொடர்ந்து உனக்குள்ளே பயத்தை உண்டாக்குகிற அந்த சிந்தனைகள் வருது. And it goes on to say, அவன் தொடர்ந்து சொல்கிறான், hope in God. கர்த்தரை நோக்கி காத்திரு, நம்பிக்கை கர்த்தர் மேல் வை. Hallelujah. Hallelujah. Hope in God. You know what does it mean?
நீ கர்த்தரை நம்புப்பா. கர்த்தரை நோக்கி காத்திரு. காத்திரு. தமிழ்ல நல்லா இருக்கு. In other words, wait for God. கர்த்தரை நோக்கி காத்திரு. What does it mean? அவருடைய அர்த்தம் என்ன? Don't wait for trouble, wait for God. நீ பிரச்சனைக்காக காத்திருக்காதப்பா, கர்த்தருக்காக காத்திரு. And it goes on to say, அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், I will praise him continually for the help that comes from his face. அவர் சமூகத்துடைய இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். I will continually keep praising. நான் தொடர்ந்து அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? In order to stay with a calm mind, put your hope in God, wait on God, and praise God for what he is going to do in your life. உன்னுடைய இருதய அமைதிப்பட வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தருடைய காரியத்தில் நம்பிக்கையாயிரு, கர்த்தரை துதி. Hallelujah. In all things give thanks to God. நீ எல்லா காரியத்திலும் கர்த்தரை துதி. Because you know he is a good God. காரணம் அவர் நல்ல தேவன். Hallelujah. Hallelujah. Do you know what kind of thoughts God is having for us? நமக்கு எப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மை இல்ல கர்த்தர் நம்மை குறித்து என்ன எண்ணங்கள் வச்சிருக்காரு தெரியுமா? Come with me to Jeremiah 29:11. நீங்க எரேமியா 25:11 பாருங்க. 29:11. நீங்க 29:11. It says, for I know the thoughts I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. In one translation it says, all the thoughts that God is having toward you is for good and about peace, and there is no evil in God's thoughts, and God is thinking so that he can give you a good future. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லிக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்த நல்ல நினைவுகளை மாத்திரமே கொண்டிருக்கிறார். அவை ஒன்று தீமைக்கானது அல்ல, அவை எல்லாம் சமாதானத்துக்கு இருக்கிறது, சமாதானத்தினுடைய எண்ணங்களாக இருக்கிறது. ஆகவே நீ எதிர்பார்த்த முடிவு உனக்கு கிடைக்கும். உனக்கு எதிர்காலத்தை கொடுக்கிறதுக்கு நான் ஆண்டவர் திங்க் பண்ணிட்டு இருக்கார். நீ ஏன் கவலைப்படுறேன்றார். குட் தாட்ஸ், நல்ல எண்ணங்கள். because God is my helper. காரணம் தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார். Because I put my hope on him, நான் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிறேன். he will give me my end. அவர் காரியத்தை முடிய பண்ணுவார். Hallelujah. Hallelujah. I don't have to be afraid. நான் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I can stay calm. நான் அமைதிப்பட்டவனாய் இருப்பேன். My times are in his hand. என்னுடைய காலங்கள் அவருடைய கையிலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Sometimes some drivers lose their cool. Do you know when they see one fellow with a very bad vehicle overtaking with great speed. நீங்க சில வேளை பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுற டிரைவர்மாருக்கு சில வேளையில அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாம இருக்கும். எப்ப தெரியுமா? மோசமான வண்டியை ஓட்டிட்டு இவங்களை தாண்டி போவான் பாருங்க, இவனுக்கு முன்னாடி போவான் பாருங்க, அப்ப இவனுக்கு ஒரு கோபம் வரும். இல்ல, அவங்களுக்கு இருக்கிற அமைதியெல்லாம் போயிடும். நான் புது கார் வச்சுட்டு அமைதியா போயிட்டு இருக்கேன், இவ புகை தள்ளிக்கிட்டு இவ்வளோ ஓட்டக்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ வேகமா நமக்கு முன்னாடி போறானே. அவன் முறுக்குல ஊரே கூப்பாடா இருக்கும், அவ்வளோ சத்தம் போட்டு போவான். இவங்களே காம்னஸ், இவங்க ஒரு முறுக்குவான். அதுக்கப்புறமா கை முறுக்கிச்சு, பாஸ்த கீழே விழுந்தேன், வாரிக்கிட்டேன். ஏன் நீ இப்படி வாரினேன்னு கேட்டா, அந்த நேரம் என்ன பண்ணிட்டேன்? I lost my calmness. அமைதி இழந்துட்டேன். சில பேர் இப்படிதான் நம்மள டெரரைஸ் பண்ணி விட்டுருவானுங்க. நாங்களாம் எப்படி இருக்கோம் பாத்தியா? அப்படியா? அவங்களாம் அப்படி இருக்காங்களா? அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளும் முறுக்குவோம். அம்மா பல்லு போயிடுச்சு பாஸ்த. சின்ன வயசுல இருந்து ஒரு பிள்ளை எனக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம சர்ச்சில் இல்ல, அதனால சொல்றேன். ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்காளா தெரியல. நல்ல பிள்ளை அவ. ஆனா அவ she is not the fair kind. அப்படி நல்ல சவப்பா இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஆள் கிடையாது. கொஞ்சம் மாநிறமா இருப்பா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங் போனேன். ஆள் முகம் பார்த்தா பிங்க் கலர் லைட்டா. அப்படி எனக்கு என்னடா இதுவா, இதுக்கு ஏதாவது தங்கச்சி ஏதா இருக்கா, அக்கா ஏதா இருக்கா? ஏன்னா இவ்வளவு சின்னதுல இருந்து எனக்கு தெரியும். மீட்டிங் முடிஞ்சு என்னால தாங்க முடியல. அப்போ ஏய் உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னா அவ்வளவு சுதாரிச்சுட்டான். அங்கிள் நானே சொல்லிடுறேன் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி?
காலேஜில் அவ கூட படிக்கிற ஒரு பொண்ணு நிறைய மேக்கப் போடுவாளாம். அதுல இவ பயந்து போயிட்டு இவளுக்கு ஏதாவது ஷைன் குறைஞ்சிட போகுதுன்னு நினைச்சிட்டு நீ என்ன மேக்கப் போடுறான்னு கேட்டு அதை வாங்கி இந்த அம்மா தடவிருக்காங்க. தடவுனதுல ஸ்கின் அலர்ஜி ஆகி இப்போ பிங்க் கலர்ல ஜொலிக்கிறார். என்ன பிங்க்னு கேட்டா ஒரு லேயரே போயிடுச்சான். நான் எக்ஸாஜரேட் பண்ணல, ஒரு லேயர் அப்படியே ஃப்ரண்ட்ல ஸ்கின்ல அப்படியே ஃபேஸ்ல அப்படியே ஒரு லேயர் அப்படியே ஃபுல்லா ஸ்கின்ல வெளியே பீல் ஆஃப் ஆயிடுச்சு. Now she is getting treatment to get that pink back to the black. இப்ப பிங்க் கலர்ல இருந்து கருப்புக்கு வர்றதுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த காம்னஸ் போயிடுச்சு தெரியுமா? பக்கத்துல ஒரு ஆள் முறுக்குச்சு ஒண்ணு வைன்னு போச்சு. நீ இப்படி போற நானும் போடுறேன். கிளாஸ்ல ஒருத்தன் வருவான், திடீர்னு இந்த பக்கம் மட்டும் மொட்டைச்சு வருவான். அப்படி நமக்கு டேய் நானும் தாண்டா போய் பார்பர் ஷாப்ல 200 ரூபா கொடுத்து வெட்டுறேன், நீ என்ன வேற மாதிரி வெட்டுற, நானும் வெட்டுறேன் பாரு. ஒருத்தன் கலரிங் பண்ணா போதும், ஆனா உனக்கு மட்டும் அந்த கலர்ல இருக்கு, எனக்கும் கலர் அடிக்கிறான் பாரு நானும். ஒருத்தன் பீகாக் மாதிரி கலர் அடிச்சுட்டு வரான், ஒருத்தன் ஜீப்ரா மாதிரி கலர் அடிச்சுட்டு வரான், ஒருத்தன் புலி மாதிரி கலர் ஃபாக்ஸ் மாதிரி அடிச்சுட்டு வரான். தனியா ஒண்ணு மட்டும் தனியா ஒரு பிரவுன்ல தூங்குது. என்னடான்னு கேட்டா அவன் அடிச்சான், நானும் அடிச்சேன். அவன் முறுக்குனதை பார்த்து எனக்கு வந்துச்சு பாஸ்டர், நானும் முறுக்கிட்டேன். சொல்றது புரியுது அவனுக்கு? நம்மளால காமா இருக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தன் அப்படி புகை தள்ளிட்டு போறான் பாஸ்டர், அப்படியும் முறுக்கிட்டு போறான். அதை பார்த்த உடனே ஒழுங்கா தான் இருந்தேன் நானும் கொஞ்சம் முறுக்கி பார்த்தேன். ஆண்டவர் சொல்லாரு, எதுக்கு நீ இப்படி இருக்க? காமா இரு. Why are you disquieted? நீ ஏன் அமைதியற்றவனா இருக்கிற? Be yourself. நீயாவே இருப்ப. Be calm. நீ அமைதி உள்ளனா இரு. Be confident. நீ அமைதி உள்ளனா இரு. Be confident in the Lord. நீ தேவனுக்கு காத்திருந்து அமைதி உள்ளவனா இரு. Praise him for the help that comes from him. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒத்தாசையை நினைத்து அவரை துதி. God can do great things through you. தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. நீ இருக்கிற வண்ணமா உன்னை உயர்த்துறதுக்கு தேவன் போதுமானவர். Amen. Hallelujah. Hallelujah. 3 thoughts. First, 3 காரியங்களை சொன்ன. முதலாவது appropriate, நேர்த்தியான சிந்தனைகள். second, இரண்டாவது bold, தைரியமான சிந்தனைகள். number 3, மூன்றாவது calm thinking. அமைதியான சிந்தனைகள். There's one more, but I'm not going to take it now, so don't lose your calmness, okay? அடுத்து இன்னொன்னு இருக்கு, அதை இப்ப சொல்ல மாட்டேன், அதனால அமைதி இழந்துடாதீங்க. If God willing, I'll try to touch on it. One of the months in front of us, ahead of us, and the fourth one, very important one, is deep thinking. நான்காவதாக ஆழமான சிந்தனை. So you keep it holding, and God willing, we'll do it next time. கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நான் அடுத்த வகுப்பில் எடுப்பேன். How as young people we should have deep thoughts. நாம் எப்படி ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்களாக இருப்பது? Not satisfied with the with the surface level thinking. அந்த மேற்பரப்பில் இருக்கிறதோட போதும் என்று சொல்லி திருப்தி உள்ளவர்களாக இராதபடிக்கு deep thoughts, ஆழமுள்ள சிந்தனை உள்ளவர்களாக இருப்பது எப்படி? God willing, we'll do it next time. கர்த்தருக்கு சித்தமானால் அதை அடுத்த முறை நாம் தியானிக்கலாம். Let's stand up in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் எழுந்து நிற்கலாம். Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களுக்கு? சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் தாட்ஸ் எல்லாம் நீங்க மாத்துங்க ஆண்டவரே, நான் ஒழுங்கா திங்க் பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. பைபிள்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? நின்று அப்படியே ஒரு வசனம் எடுத்து வாசிச்சிடலாமா? அதான் ஃபவுண்டேஷனல் வேர்ஸ் அங்கதான் இருக்கு. என்ன? Romans chapter 12 எடுங்க. அந்த வசனம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், பட் just that verse, just for you to go back home and read that verse again. Romans chapter 12 1 and 2ல பாத்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால் we'll focus on the second verse. அதிலே 2வது வசனத்தை மாத்திரம் பாருங்க. அதுல சொல்லிருக்கு, do not be conformed to this world, conform to this world, இந்த பிரபஞ்சத்துக்கு உரிய ஒத்த வேஷம் தெரியாமல், but be transformed in your mind. நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே, be transformed in your mind. உங்களுடைய மனதை புதிதாக்க வேண்டும். இன்னைக்கு அதான் ஆண்டவர் விரும்புறாரு. Let our mind, let our thought, our thinking be transformed.
நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும். Appropriate thinking. முதலாவது நேர்த்தியான சிந்தனை. Number 2, bold thinking. இரண்டாவது தைரியமான சிந்தனை. Number 3, calm thinking. மூன்றாவது அமைதியான சிந்தனை. Lord, transform my thinking. ஆண்டவரே, என்னை நீர் மாற்றும். Today the Holy Spirit is going to transform some people. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சிலரை மாற்றப் போகிறார். In some area of your life where you are struggling, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சில பகுதிகளிலே நீங்கள் பிரச்சனைக்குரியவளா நிக்கிறீங்க. போராடி கொண்டிருக்கிற சில பகுதிகளில் God wants to transform your thinking. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் போராடுகிற அந்த பகுதியிலே உங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். Boldly lift up your hands before God and say, Lord, transform my mind. தயவு செய்து கர்த்தரை நோக்கி உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை புதிதாக்கும். Open your mouth and say that. ஆண்டவரே, நீங்க வாயை திறந்து அதை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க வாயை திறந்து. Lord, transform my thinking. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை நீர் மாற்றி அமையும். Transform my thinking. என்னுடைய சிந்தனைகளை நீர் புதிதாக்கும். Remove every useless vain thoughts from me. ஆண்டவரே, தேவையில்லாத வீண் சிந்தனைகளை என்னை விட்டு அகற்றும். Every rubbish, take it off from me, Lord. ஆண்டவரே, எல்லா குப்பையான எண்ணங்களும் அகன்று போகட்டும். Every unnecessary thought, remove it, Lord. ஆண்டவரே, தேவையில்லாத சிந்தனைகள் என்னை விட்டு அகன்று போகட்டும். Fill my heart with precious thoughts. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நல்ல சிந்தனைகளால் நிரப்பும். Hallelujah. ஹல்லேலூயா. Things that are true. ஆண்டவரே, உண்மையானவைகளால், things that are noble. ஆண்டவரே, எது நன்மையானவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள், things that are just, எதெல்லாம் நீதி உள்ளதோ, things that are pure, எதெல்லாம் சுத்தம் உள்ளதோ, things that are of good report, ஆண்டவரே, எதெல்லாம் நற்கீர்த்தி உள்ளதோ, things that are virtuous, things that are lovely, எது அன்புள்ளதோ அதனால நிரப்புங்க ஆண்டவரே. fill my heart. என்னுடைய இதயத்தை நிரப்புங்க. Let my thoughts be appropriate. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் நேர்த்தியான சிந்தனைகளாய் இருக்கட்டும். Hallelujah. Hallelujah. Today, right now, as you lift your hands, say, Lord, fill our hearts with that boldness, Lord. ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை தைரியத்தின் சிந்தனையால் நிரப்புவீராக. What can man do to me? ஆண்டவரே, மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can this world do to me? இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can this system do to me? இங்க நான் வாழ்கிறதால இந்த சிஸ்டம் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can this college, this university, my friends, what can they do to me? என்னுடைய நண்பர்கள், என்னுடைய காலேஜ், நான் போற யூனிவர்சிட்டி எனக்கு என்ன செய்ய முடியும்? My life is in your hands. என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் My இருக்கிறது. time is in your hands. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. You are my provider. நீரே எனக்கு சகலத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறீர். Why should I be afraid? நான் ஏன் பயப்பட வேண்டும்? Lord, transform my mind to have calm thoughts. ஆண்டவரே, அமைதியான சிந்தனை உருவாகத்தக்க இடமாக என்னுடைய இதயத்தை மாற்றும். I put my hope in you. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை உம்மையிலே வைக்கிறேன். I will continue to praise you. ஆண்டவரே, தொடர்ந்து நான் உம்மை துதிப்பேன். I will praise you. உம்மையே துதிப்பேன். Hallelujah. Hallelujah. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my God. Lift your hands and sing it, my friends. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my God. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I have. Here I am. கரங்களை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க. And I will worship you
I will go on and serve you, Lord. I'll worship you. I will worship you. You were with us. You were with us. All through my life, and I will serve you, Lord, with all of my heart. Here Lord Jesus, we thank you because you transform our minds. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் புதிதாக்குகிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவரே. There's nothing to fear, nothing to worry, nothing to be afraid of. ஆண்டவரே, நான் பயப்படத்தக்க வேண்டிய அவசியம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. Lord, I pray that every child will be transformed to have appropriate thoughts. ஆண்டவரே, நேர்த்தியான சிந்தனைகளை கொண்டிருக்கிற மைண்ட் உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் மாற்றப்படும்படி அடியான் I pray, ஜெபிக்கிறேன். Lord, fill our hearts with thoughts of boldness and courage. ஒவ்வொருடைய இருதயத்தையும் தைரியமுள்ள எண்ணங்களாலே நிரப்புவீராக. I pray that the peace of God will fill every heart and every thought will become calm thoughts. ஆண்டவரே, அவருடைய இருதயம் உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்பி அமைதி உள்ள சிந்தனைகளுடைய இருதயங்களிலே உருவாகும்படி ஜெபிக்கிறேன். We commit our hearts and our thoughts in your hands. ஆண்டவரே, தயவு செய்து எங்கள் இருதயத்திலும் வந்து எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும். We give you all the glory. ஒருவருக்கே எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. ஆமென்.